கேட்குற மாதிரி தான் எடுக்கணும் அவங்க சொல்கிறது. போஸ் கொடுக்குறாரு நல்லா. சார் தேங்க்ஸு சார். ரொம்ப மாடு இந்த மிஷினில் போட்டதுக்கப்புறம் மாடு எந்திரிச்சாதான் நிற்கிது. ஆனால் படுத்தா மறுபடியும் எந்திரிக்க மாட்டேங்குது. அதாவே மறுபடியும் தூக்கி தான் மாட்டுறதா இருக்குது. பெல்ட்டு போட்டு மிஷினில் மாட்டுறதா இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஆமாம், புரிஞ்சுக்கிட்டேன். இதில் வந்து இப்படி தான் முதல்ல ஆரம்பிக்கும். அதாவது இது நல்ல முன்னேற்றம் தான். முதல்ல வந்து மாடு வந்து எந்திரிச்சா நடக்கும், தீனி சாப்பிட்டுக்கும், மறுபடியும் உட்கார்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் உட்காரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து தான் அந்த முக்கி எந்திரிக்கிறதுக்கு தெம்பு வரும். நல்லா நடக்க விடுங்க, ரத்த ஓட்டம் கிடைக்கும். நல்லா ஆகாரம் கொடுங்க. அதுக்காக ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட வேண்டாம், தள்ளாடுற மாதிரி. ஓரளவு பச்சை கொடுங்க. மேய்ச்சலுக்கு அப்படியே கையை பிடிச்சி ஓட்டிகிட்டு போங்க. கொஞ்சம் கண் பார்வை தூரத்துலேயே வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்தும் ஒரு 2 வேளை மிஷின் போடுங்க. கொஞ்சம் ரத்த ஓட்டம் ஓட ஓட ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து தான் தானாக முக்கி எந்திரிக்கிறதுக்கு தெம்பு வரும். அது வரைக்கும் நீங்கள் மிஷினை வச்சு எழுப்பி விட்டுக்கலாம். அது நல்ல முன்னேற்றம் தான். வணக்கம், ஸ்ரீரங்கத்துல வந்து சாமி பேசுறேங்க. சொல்லுங்க சார். மாடு எப்படி இருக்குங்க? சார் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. இப்போ எப்படி இன்னைக்கு நாளைக்குள்ள கண்ணு போட்டுற மாதிரி இருக்கு சார். ஓ, சரிங்க சரிங்க. என்னன்னா ஒவ்வொரு நேரம் தூக்கி விடுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஒரு நாளைக்கு காலையில இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஒவ்வொரு நாளைக்கு அதுவாகவே எந்திரிச்சிருது. அதான் கண்ணு போடுற வரைக்கும் அது பிரச்சனை இருக்குங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் அது முடிச்சோடனே அனுப்பிச்சுடுறேன். நீங்க கொடுத்தது எனக்கு ஒரு சொத்தையை காப்பாத்தின மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லது நல்லது நல்லது. இல்ல, அது கரெக்டான டயத்துக்கு வந்து அது உபயோகமா இருக்கு, அதுவே சந்தோஷம். அன்னைக்கு நான் எடுத்துட்டு போன அன்னைக்கு கழுத்தை காலையில எல்லாம் ஒன் சைடா புடிச்சு இழுத்துருச்சு கழுத்தை. ஓஹோ ஓஹோ. நான் எடுப்போமா வேணாமான்னு யோசனையிலேயே தான் வந்து எடுத்தேன். ஓ, சரிங்க சரிங்க. நான் கொண்டு விட்டோனே தூக்கி விட்டோனே ஒரு 6-7 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு. ஓஹோ, சரிங்க சரிங்க. அப்புறம் திருப்பி லைட்டா அந்த கருவணத்து அந்த புல்லு கொஞ்சம் கொஞ்சம் அறுத்தாந்து கொடுத்தா அதையும் சாப்பிட்டுச்சு. அதுல இருந்தே அப்படியே மாடு தெளிவாயிடுச்சு. அப்புறம் தூக்கி விடுறது மட்டும் தான் எங்களுக்கு இது இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓஹோ, சரிங்க சரிங்க. நான் ஒரு 2 நாள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒன்றும் அவசரம் இல்லை, எவ்வளோ நாள் வச்சுக்கோங்க. சரி, கேட்கறதுக்காக தான் தெரிஞ்சுக்காக கூப்பிட்டேன். சரிங்க சார். சொல்லுங்க, கண்ணு போட்டோன்னே தகவல் சொல்லுங்க. சரிங்க சார். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சார், நீங்க இன்ன வரைக்கும் கொடுத்துருந்தது சார். இருக்கட்டுங்க, ரொம்ப நல்லதுங்க நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஒரு சேவை வந்து ஒரு மாட்டுக்கு உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் சார். இருக்கட்டுங்க, கண்டிப்பா. யாரு கேட்டாலும் நீங்க பக்கத்துல யாருக்கா அந்த மாதிரி மாடு எந்திரிக்கலன்னா 2 நாள்லயே சொல்லுங்க, மிஷின் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். ஆமாங்க ஆமாங்க, ரொம்ப கோடி புண்ணியங்க, ரொம்ப நன்றிங்க. நாங்க அவங்கள்ட்ட கொடுத்து வரோங்க. சரிங்க சரிங்க, நன்றிங்க. சரிங்க சார்.